இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2023 வருடத்தின் முதல் நாளை கர்த்தரோடு செலவிட்டீர்களா? ஆலயத்திற்கு போனீங்களா? அங்கே வாக்குத்தத்த வசனம் தந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வசனம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வசனட்ட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச பேர்டு, எனக்கு பிடிச்ச பூ அதில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் அதில் என்ன வசனம்னு பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி இல்லை, அதை அந்த வசனத்தை தினமும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். அந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை நீங்கள் இந்த வாக்கு எனக்கு பண்ணியிருக்கிறீங்க, இதை நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும். நீங்கள் செய்வீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வேதாகமத்திலே அநேகர் வாக்கு தத்தங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தும் கொண்டார்கள். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்தது என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 105 அதிகாரம் 42 வசனம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஆபிரகாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அருளினார். அவர் 75வது வயதில் இருக்கும்போது ஆரான் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் பொழுது, நீ உன் சொந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். அதை நிறைவேற்றி தந்தார். ஒரு சந்ததியை கொடுத்து இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்ததியை அவர் உருவாக்கி தந்தார். அப்போ அவர் வாக்கில் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்தார், அவருடைய குணாதிசயம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கீழ்ப்படிந்தார். உன் தேசத்தை விட்டு நீ வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து வந்தார். அவர் மட்டும் ஷிஃப்ட் ஆகிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அவரோட ஒய்ஃபு, அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அவருடைய ஆடுகள் எல்லாவற்றும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? கால்நடையாக வர்றாங்க. ஒரு வீடு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுனாலே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த ஆபிரகாம் தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கல, ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு உடனே என்ன பண்றாரு? கீழ்ப்படியாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்கும்ல, அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஒரு கட்டளை ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்க அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்துல கட்டளைகள் இருக்கும். அப்ப அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது உங்களுடைய செல்வத்தை நீங்க தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது, உன் கண்ணெதிரே இருக்கும் தரித்திரர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அப்புறம் இரண்டாவது பாருங்க, இரண்டாவது அவர் என்ன செய்தார் என்றால் விசுவாசம். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ஆபிரகாமுக்கு ஒரு பேபி கூட இல்லை. இப்போ இருப்பினும் ஆண்டவரை அவர் விசுவாசித்தார். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்பொழுது அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தார். உங்களுக்கும் கூட உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். சேலரி ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு பெரிய வீட்டை கட்ட போகிறேன், நான் எப்படி ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் உங்களுக்கு வீடுகளை கட்டி தருவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கிடைச்சிருக்கும்.
ஆனால் நம்மளுக்கு குழந்தையே இருக்காது. டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பேபி பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஆகும், இது என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாயிராதீங்க. ஆண்டவர் பெரிய வைத்தியர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது அதை ஏற்ற சமயத்தில் அதை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அடுத்தது பாருங்க, ஆபிரகாம் சாராளி நிமித்தமாக ஆகார மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்டிருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் ஆகார் மூலமாவா எனக்கு சந்ததி வரும்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆபிரகாம் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து விட்டார். நாம் ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனா நம்மளுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கணும். ஆண்டவரிடம் அடிக்கடி கேட்டு நம்ம அதன்படி நடக்க வேண்டும். நான் இது மாதிரி பிசினஸ் பண்ணலாமா, நான் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக ஆண்டவரிடம் கேட்டு செய்ய இன்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இன்றைக்கு ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாரோ, அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரோ, அது போலவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் கிடைத்த வாக்குத்தத்தத்தின்படி அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க சுய புத்தியின் மேல் ஒருவேளை சாய்ந்துட்டீங்க அப்படின்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும், பட் கொஞ்சம் டிலே ஆகிரும். ஸோ ஆபிரகாமுக்கு அப்படிதான் கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்சது. சரியா, நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், இரண்டாவதாக விசுவாசமாக இருக்கணும், மூன்றாவதாக எதுனாலும் ஆண்டவரிடம் கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஏசப்பா. 2023 வருடத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க எங்களுக்கு அருளிய ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அதில் இருக்கிற கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அதை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்மிடம் கேட்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இதை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.